பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய பக்கமாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அதாவது ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய சூழலில் காணப்படுகின்ற பெண்கள் எவ்வாறான சாதனைகளை படைக்கின்றார்கள், எந்த துறையில் அவர்கள் தடைகளை தாண்டி மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பற்றிய அந்த பெண்மணிகளினுடைய வரலாறுகள், அதாவது அவர்களுடைய நேர்காணலாகத்தான் இந்த பகுதி முற்றிலும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரத்தினை போல இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினை நாங்களும் எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். பார்க்கலாம் யார் இந்த ஆளுமை நிறைந்த பெண்மணி என்றும், எவ்வாறு அவர் இன்றைக்கு மெலிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் எந்த துறையில் எந்த சாதனையை படைத்திருக்கின்றார் என்பது பற்றிய அவருடைய நேர்காணலை பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மற்றுமொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தையே அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் தொடர்பிலான சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதியானது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஆசிரியரும் எழுத்தாளரும் ஆகிய திருமதி நந்தினி ஜென்சன் ரொனால்ட் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அறிமுகம் என்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அறிமுகம் இல்லாவிட்டால் எவரையும் எவருக்கேனும் தெரிந்து கொள்ளாது. அந்த வகையில் சிறியதொரு அறிமுகத்திலிருந்து நான் தொடங்கியிருந்தேன். கூறுங்கள் மிஸ் உங்களுடைய ஒரு விரிவான அறிமுகத்தை. இந்த சமுதாயத்திலே இப்ப நான் ஆசிரியர் என்ற நிலையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றேன். ஆசிரியர் என்ற என்னுடைய நிலைக்கு அப்பால் எழுத்துத்துறையிலே நான் மிகுந்த ஆர்வம் கொண்டு அதை பற்றி எழுத்துத்துறையிலே மிகுந்த ஈடுபாட்டோடு இருக்கின்றேன். அந்த வகையிலே எனக்கு மிகவும் பிடித்த துறை என்றால் கவிதை தான் மிகவும் பிடித்த துறை. ஆனால் நான் இன்று எனது கடமை நிமித்தம் என்னுடைய கற்றல் செயற்பாடு இந்த ஆரம்ப கல்வி மாணவர்கள் சார்ந்ததாக இருக்கின்றபடியால் அவர்கள் தொடர்பான இலக்கிய ஆக்கங்களில் ஈடுபட்டு நான் சிறுவர்களுக்குரிய கதை, பாடல் போன்ற இலக்கியங்களை வெளியிட்டுள்ளேன். அந்த வகையிலே சமுதாயத்திலே ஓரளவுக்கு என்னை இனங்காட்டியுள்ளேன். மற்றும் இந்த ஆரம்ப கல்வி பிரிவிலே கற்பிப்பதனால் ஒரு நாளைய தலைமுறையினருடைய ஒரு அத்திவாரத்தை சரியான வகையிலே உருவாக்கக்கூடிய ஒரு பணியையும் நான் ஈடுபட்டு வருகின்றேன் என்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நிச்சயமாக மிஸ். அதாவது நான் ஆரம்பத்திலே நானும் கூறியது போல ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வருகின்றீர்கள். அதே நேரத்தில் எழுத்துத்துறையிலேயுமே உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய தொழில் துறையை நாங்கள் முதலாக பார்த்தோமானால் ஆசிரியர் துறை. இந்த துறைக்கு நீங்கள் விரும்பி வந்தீர்கள், நான் ஆசிரியர் ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்பி வந்தீர்கள், அல்லது போனால் ஏதாவது ஒரு மாற்றீடாக இந்த துறையின் வாழ் நுழைந்தீர்களா? ஆசிரியர் துறை எனக்கு மிகவும் விருப்பமானது. மாணவர்களோடு இணைந்திருக்கும் போது எப்பொழுதும் இளமையாக இருக்கலாம் என்று நான் கருதுவதுண்டு. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் கூட வளர்ந்து பெரியவர்களாகி விடுவார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் ஒரு சம வயது பிள்ளைகளோடு பழகுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவர்களோடு சேர்ந்து நாங்களும் பிள்ளைகளாக இருக்கலாம். எந்த பொழுதும் எங்களோட மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்வதற்கு இந்த துறை மிகவும் உதவியாக இருக்கிறது. இப்ப உங்களோட ஒரு விருப்பத்துலதான் இந்த துறைக்குள்ள வந்திருக்கீங்க. சரி, என்னோட கதை கேட்க சொல்லியிருந்தீங்க 20 வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு வந்ததுண்டா நான் 20 வருடங்கள் இந்த ஆசிரியர் துறையில் பூர்த்தி செய்திருக்கிறேன் என்றால் அந்த 20 வருடம் என்பது சாதாரணமானது இல்லை. அந்த ஒரு வருடத்தின் அனுபவம் பற்றி கூறுங்கள். நான் ஆரம்பத்துல இடைநிலை மாணவர்களுக்கு என்னுடைய தமிழ் பாடத்துறையில அதிக ஆர்வம் உண்டு. அதனால இடைநிலை கல்வி மாணவர்களுக்கு, உயர்தர மாணவர்களுக்கு நான் என்னுடைய ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அவர்களுடைய கல்வி செயற்பாட்டிலே ஈடுபட்டேன். அதுவும் ஒரு மிகவும் மகிழ்வான ஒரு காலப்பகுதி. தமிழோடு ஒன்றி இருக்கும்போது அது மிகவும் ஒரு உளத்துக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருந்தது. பின்ன ஆரம்ப கல்வி மாணவர்களுக்குரிய கற்றல் செயற்பாடுகளில் நான் ஈடுபட்டு வருகிறேன். சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் கள்ளங்கபடமற்றவர்களாக இருந்து எங்களோடு இணைந்து அவர்களுக்கு கற்பிக்கும் போது மிகவும் ஒரு சந்தோஷமானதுதான். ஆனால் சில வேளைகளில்
சில சிரமங்களும் ஏற்படும். இப்ப சிறுவர்களோடு தொடர்ந்து இருக்கும்போது ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டாலும் அது மீண்டும் அதை நிவர்த்தி செய்து என்னுடைய கற்றல் செயற்பாடை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறேன். நிச்சயமாக ஆரம்பத்திலே வந்து ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். எதிர்கால சந்ததியினரினுடைய ஒரு அத்திவாரத்தின் ஒரு பணியைத்தான் நீங்க செய்கிறீர்கள். இந்த ஆரம்ப கல்வி என்றது வந்து உண்மையிலேயே அதுதான். நாங்கள் என்னவாக வரப்போகின்றோம் எங்களுடைய எதிர்காலத்தில் என்பதற்கான ஒரு அடித்தளம் இந்த ஆரம்ப கல்வி நிலை. இந்த ஆரம்ப கல்வி நிலை சரியாக அமைந்தால் அதனை தொடர்ந்து வர அந்த இடைநிலை கல்வியாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வியாக இருக்கட்டும், எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையாக இருக்கட்டும் சிறப்பாக அமைந்து கொள்ளும். எனவே வந்து இந்த ஆரம்ப கல்வி என்பது மிகவும் அவசியமான, அதே நேரத்தில் அத்தியாவசியமான அடித்தளமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்க சொல்லியிருந்தீங்க சிறுவர்களோட தான் இப்படியே கனகாலம் போய்கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கல்வி முறைமைகள் இப்ப இந்த காலத்தில் எவ்வாறாக இருக்கின்றது? சிறுவர்களுடைய கல்வி முறையை பொறுத்தவரையில அது நவீனத்துவம் சார்ந்த கல்வி முறையாக இருக்கின்றது. அவர்களுடைய அறிவு திறனை பொறுத்த மட்டிலே ஒரு சிறப்பான கல்வி முறை தான். ஆனால் வாழ்க்கைக்கு வந்து அறிவு திறன் மட்டும் அவசியம் இல்லை. சமூகத்தோடு இணைந்து பிள்ளைகள் வாழ்றதுக்கான ஒரு அத்திவாரத்தையும் நாங்கள் ஊட்ட வேண்டும். அந்த வகையில தற்கால சிறுவர்கள் மிகவும் ஒரு அறிவு ரீதியான ஒரு உச்ச நிலையில தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து எல்லோருமே கல்வி கற்றவர்கள். அப்ப அவர்களுடைய ஆளுமை மற்றது இப்ப சமூக வலைத்தளங்கள், அதாவது இந்த நவீன தொடர்பு சாதனங்களோட கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறபடியா அந்த பிள்ளைகள் ஒரு சிறந்த ஒரு அறிவு நிலையில தான் இருக்கிறார்கள். அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்குரிய ஒரு வழிபடுத்தினராகத்தான் நாங்கள் இருக்கிறோம். முந்திய போல வந்து ஆரம்ப ஆசிரியர் என்று சொன்னா மாணவருக்கு படிப்பிக்கிறதுல இருந்தால் மாணவர்கள் அதை அறிஞ்சு கொள்ளுவினா. ஆனா இப்ப அப்படி இல்லை. பிள்ளைகள் பல்வேறு இடங்கள்ல தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சரியான வகையில வழிபடுத்துற ஒரு பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த சமூகம் தொடர்பான அந்த தேடலை அந்த பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஆசிரியராகிய ஒவ்வொருத்தருடைய கடமையும். அந்த வகையில வந்து இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள், அதுல அந்த மன்ற செயற்பாடுகள் போன்ற அந்த செயற்பாடுகள்ல மாணவர்களை ஊக்கப்படுத்தி தலைமைத்துவம் போன்ற அந்த பண்புகள்ல அவர்களை ஈடுபடுத்தும் போதுதான் அந்த கல்வி முறை சரியான ஒரு எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு வரும் என்றதை நான் நினைக்கிறேன். நிச்சயமா தன் வெறுமனவே வந்து பாட புத்தக கல்வியோட மாத்திரம் நின்று விடாமல் வந்து இந்த இணைப்பாட விதான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொள்ளும் பொழுதுதான் வந்து அவர்கள் இந்த சமூகத்தில் எவ்வாறான ஒரு பிராணியாக வாழ முடியும். மனிதனை சமூக பிராணி என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஏற்றாற்போல் சமூகத்தில் வாழ்வதற்கான திறனையும் வந்து இந்த இணைப்பாட விதான செயல்பாடுகள் வந்து ஈட்டி கொடுப்பது என்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை. சரிங்க, அந்த வகையில நீங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க நான் ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு 3 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றேன். அந்த அனுபவம் தொடர்பாக கூறுங்க. என்னுடைய ஒரு இலக்கியம் என்று சொன்னா கூறுவார்கள் அந்த இலக்கியத்தினூடாக சமூகத்துக்கு ஒரு செய்தியையும் சொல்ல வேண்டும் என்று. அந்த வகையில நான் மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பாடல்கள், உரையாடல்கள் போன்ற இலக்கியங்களை மையப்படுத்தி எழுதியிருந்தாலும் அந்த இலக்கியங்கள்ல வந்து ஒரு நல்ல ஒவ்வொரு பாடல் எடுத்துக்கொண்டு சொன்னேன். நான் பாவிசி என்று சொல்லி ஒரு பாடல் நூலை வெளியிட்டு இருக்கிறேன். அந்த பாடல் எடுத்துக்கொண்டு வந்தா அந்த பிள்ளைகளுக்குரிய விருப்பமான ஒரு பாடல் அமைப்பு இருக்கும். ஆனா இலகுவிலே அதுல ஒரு நீதி கருத்து, ஒரு அறக்கருத்து அந்த பாடலினூடாக வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி தான் என்னுடைய இலக்கியங்களை படைச்சிருக்கிறேன். கதை எழுதியிருக்கிறேன், சிறுவர் கதை. அந்த பாடல்கள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமூகத்தை தொடர்பான ஒரு செய்தி, அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையை சொல்றதாகத்தான் அந்த இலக்கியங்கள் இருக்குது. அந்த வகையில அது மிகவும் ஒரு பயனுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த உடனே சொல்வார்கள் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் எழுது போனால் சிறுவர்களுக்கான வெளியீடுண்டா அவர்களுக்கு ஏற்றால் போல் 2 பாடல் 2 கதையை கொடுத்தா மட்டும் காணும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்க கூறியது போல் அதனை தாண்டியும் வந்து அந்த கதைகளினூடாக அந்த பாடல்களினூடாக ஒரு அறக்கருத்து அல்லது போனாலும் சமூகத்திற்கு தேவையான எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான விழுமிய கருத்துக்களையும் கூறிக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் அந்த சிறு வயதிலிருந்தே அவ்வாறான விடயங்களை வந்து பழகிக் கொள்வார்கள். அவ்வாறுதான் வந்து உங்களுடைய அந்த புத்தகங்கள் தொடர்பாகவும் கூறியிருந்தீர்கள். இன்றைய காலகட்டத்துல வந்து இந்த சிறுவர்களை பார்த்தோமானால் வந்து நீங்க அப்போது கூறியது போல வந்து அவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பான பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த அறிந்து கொள்ள வேண்டியதுக்கான ஒரு உற்சாகமும் அவர்களிடத்திலே வந்து இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் வந்து நீங்கள் 20 வருடத்திற்கு மேலாக வந்து இந்த கல்வித்துறையில இருக்கின்றீர்கள். இப்படி இருக்கைகளை என்னன்னு உங்களால சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்றைய கால அந்த சிறுவர்களை வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவினம் என்னண்டு டீச்சர் நீங்க சொன்னா பிள்ளைகள் எல்லாம் கேப்பினம் என்ற அந்த ஒரு கட்டுக்கோப்பு என்னும் புள்ளியிலிருந்து நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் சொன்னா அதுக்கு மதிப்பு கொடுக்குற அந்த பண்பு இப்பவும் மாணவர்கள்ட்ட இருக்குது. ஆசிரியர் ஒரு மேலானவர்
அவருக்கு எல்லாம் தெரியுமென்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்குது. அந்த வகையில அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி எங்களோட தேடல்களும் இருக்கணும். இப்பவும் நாங்கள வாசிப்பு தேடல்ன்றது இருந்தா தான் அந்த பிள்ளைகள அறிவு தரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களையும் மேம்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில அவர்களுக்கு ஈடுபட மற்றது வந்து அவர்களுக்கு நடுவ மேசையில இருத்தி வச்சு நாங்க சும்மா லெக்சரர் மெத்தட்ல படிப்பிச்சு கொண்டு இருந்தா அவைக்கு அது ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அதுவும் சிறுவர்கள் என்று சொல்லிக்கலாம் அவர்களுக்கு ஒரு பாடலோட கூடினதோ இல்ல ஒரு விளையாட்டு சம்பந்தமான மிகவும் இன்ட்ரெஸ்டா ஒரு போட்டி மாதிரி வச்சா இன்ட்ரெஸ்டா படிப்பினோம். அப்ப அவர்கள் அந்த உழைப்பாங்க உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்வியை கொண்டு செல்றதை விருப்போட நான் செய்கிறேன். ஆனாலும் இப்ப இந்த புலமை பரிசில் பரீட்சை என்ற ஒரு தகமையும் ஒன்று இருக்குத்தானே, அதோட தொடர்படுத்திக்கல அது வந்து முக்கியமா அதிக கற்றல் அந்த பிள்ளைகளை வந்து கூடுதல் வருத்துற மாதிரியான ஒரு செயற்பாடு தான். நான் என்ன காலத்தின் தேவை உணர்ந்து அதுவும் செய்ய வேண்டியதுதான். ஆனா இயன்றவரை அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி கற்பிக்கிறது தான் நான் விரும்புகிறேன். நிச்சயமாக தான் மிஸ். மற்றது இன்னும் ஒரு கேள்வியும் உண்டு. நீங்க ஆரம்பத்திலே கூறியிருந்தீர்கள் ஆசிரியராகவும் இருக்கின்றேன் எழுத்தாளராகவும் இருக்கின்றேன் என்று சொல்லிட்டு அது சமூகத்துல ஒரு 2 விதமான வகிப்பாங்க. உங்களுடைய தொழில்துறை மற்றது உங்களுடைய விருப்பத்துறைன்னு சொல்லி 2மே நீங்க விரும்பி உள்ளுக்குள்ள வந்த துறையாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய துறை உங்களுக்கு பெரிய பதவிதான் இருக்கின்றது. நீங்க ஒரு குடும்ப பெண்ணாகவும் இருந்து கொண்டு ஆசிரியர் தொழிலையும் பார்க்க வேண்டும், அதே நேரத்துல வந்து உங்க எழுத்துத்துறையையும் வந்து கவனித்துக் கொள்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தையும் வந்து பார்த்துக் கொள்கிறீர்கள். இவ்வாறு ஒரு பெரிய ஒரு வகைபாகம் இருக்க என்ன மாதிரி உங்களுடைய நேரத்தை வந்து முகாமைத்துவம் செய்கிறீர்கள்? இப்ப பெண்கள் என்று சொன்னாலே உடனே சமைப்பீங்களா, சமைக்க தெரியுமா? குடும்பத்திலே ஒரு முக்கியமான பணி அதுதானே. அப்ப குடும்ப சமையல் என்றது ஒரு முக்கியமானது. அப்ப அதுவும் நாங்கள் செய்யத்தான் வேணும். அப்ப போட்டிகள் கலாச்சார பேரவை என்ற போட்டிகள் அப்படியெல்லாம் நிறைய நடக்கும். அப்ப எங்களோட படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மேல எல்லாரும் சிலவளை கேப்பினம், சிலவளை வின் பண்ணி அப்படி சர்டிஃபிகேட் அதுகள் மெடல்கள் அப்படி வந்தா கேப்பினம், என்னென்ன டீச்சர் எழுதுற நீங்களும் எங்க நேரம் இருக்கிறேன்டா தான் நீங்களும் கேட்குறீங்க, எங்க நேரம் இருக்கிறேன். அப்ப நாங்கள் வந்து எங்களோட வேலைகளை வந்து திட்டமிட்டு அமைக்கல. இப்ப நாங்கள் இப்ப நான் ஸ்கூல்ல படிப்பிக்கிறோம், அதை விட வீட்டையும் இப்ப தமிழ் கிளாஸ் அது பிரைமரி பிள்ளைகளுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். நான் இப்ப காலமேல லீவு நாளில் ஓய்வு கிடைக்கல, காலமேலேயே சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு இந்த எழுதுற இலக்கியத்துறை ஏதாவது ஒன்று ஒரு செய்து கொண்டிருக்கணும், ஏதாவது ஒரு சாதனை செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு. அதனால இந்த எழுத்துத்துறையில என்ன கூடுதலாக ஈடுபடுத்தி கொள்ளுவேன். இப்ப ஈடுபடுத்தி அதுக்கு கிடைக்கிற நேரம் தொடர்ந்து இப்ப நாங்க சமையலோட தொடர்ந்து இருக்காம நேரத்தை ஒதுக்கி இந்த கலைத்துறைக்கும் என்னுடைய பங்களிப்பை ஆற்றி கொண்டு இருக்கிறேன். அதுல ஒரு நல்ல நிலையை வரணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. அதுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் மிஸ். மற்றது நீங்க இப்ப சொல்லிக்கலதான் திட்டமிடல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எங்களுடைய நேரத்தை வந்து திட்டமிட்டு கொண்டால் வந்து நேரம் இல்லையே என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்து கொள்ளாது. அந்த 24 மணித்தியாலத்தை நாங்கள் எங்களுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டுக் கொள்ளலாம். இந்த நேரத்துல இது செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா அது கட்டாயம் அதுக்கு ஏற்ற வகையில வந்து போய்கொண்டிருக்கும். இவ்வாறு இருக்கையில் வந்து எனக்கு அடுத்த கேள்வி இதனை தொடர்ந்து தான் கேட்கணும் நினைச்சிருந்தேன். இப்படி இருக்கைகளை வந்து கட்டாயம் உங்களுக்கு யாரோ ஒரு ஆளோட சப்போர்ட் வந்து இருந்தே ஆகணும். உங்களுக்கு யாரு இவ்வளவு செய்யறதுக்கு முந்து துணையாக இருக்கிறது? எனது கணவர் தான். அவரும் இந்த எழுத்துத்துறையில ஒரு சிறந்த பிரபலமானவர், கூடுதலான ஆளுமையும் அனுபவம் உள்ளவர். அப்ப அவர் ஒரு முன்மாதிரியா இருப்பார். அவரை பின்பற்றியும் நான் என்னுடைய இந்த எழுத்துத்துறையில முன்னேறி கொண்டு வரேன். மற்றது எனக்கு ஊக்கமும் வழங்குவார். அந்த வகையில இருவருமே சேர்ந்து போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் எங்களுடைய எழுத்துத்துறையை ஒரு நல்ல நிலையில சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பணி செய்யணும் என்ற நோக்கில இதை செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எந்த ஒரு பெண்ணுக்குமே திருமணமான பெண்களுக்கு வந்து கணவனுடைய துணை என்பது கட்டாயம் அவசியமாயிருக்கும். மற்ற பெண்களுக்கு வந்து குடும்பத்தாருடைய துணையும் ஒரு ஆதரவா இருக்கும். அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவு இல்லாமல் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்துல சாதிக்கணுமான்னு சொன்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொள்ளும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தாருடைய முழு ஆதரவும் இருக்கின்றது. இன்னும் நீங்கள் நிறைய விடயங்கள் இந்த சமூகத்திற்காக ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்களுமே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிஸ். அவ்வாறு இருக்கையில் வந்து இந்த 20 வருட ஆசிரியர் துறையிலையும் இருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லாமல் எழுத்துத்துறையிலையும் புத்தகங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர்வம் இருக்கின்றது எழுத்துத்துறையின் பாலும். அப்படி இருக்கையில வந்து நீங்கள் எதிர்கொள்ளு சவால்களை வந்து பலவாறாக எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த சவால்கள் தொடர்பாக கூறுங்கள். அதுக்கு முதல்ல நான் என்ன, இப்ப நீங்கள் ஊக்கம் கொடுக்குறேன்னு கேட்டீங்களே, அப்ப வீட்டை பொறுத்த மட்டும் எனது கணவர் எனக்கு பூரண ஆதரவு. இப்ப என்னுடைய தொழில்துறையை பற்றியும் சொல்லணும். அதுல வந்து இப்ப எங்களோட பாடசாலைன்னு சொன்னா அதிபர் அதுல முதன்மையா இருப்பார். அப்ப எங்களோட ஆளுமை தெரிஞ்சு இப்ப எந்த ஒரு போட்டிக்கு சர்க்குலர் வந்தாலும் இப்ப நான் முதல் விடத்தப்பல கமல்ஹாசனில
படிப்பிச்சேன். நான் இப்போ மிருசுவில் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் படிப்பிக்கிறேன், வடக்கு மிருசுவில் ஸ்கூல். அப்போ 2 பிரின்சிபல் மேருமே அப்படித்தான் என்னென்ன கொண்டு தருவினேன் டீச்சர் நீங்கள் இதுக்கு எழுதுங்கோ என்று சொல்லி. அப்போ அவையிலும் வந்து அந்த ஊக்கப்படுத்திக்கல நான் அதை செய்யக்கூடியதாயும் இருக்குது. என்னுடைய எழுத்துத்துறையின் சவால்களை பற்றி கேட்டிருந்தீர்கள். சாதாரணமாக எங்கள் உள்ளத்தில் ஏற்படுற உணர்வுகளை ஒரு இலக்கியமாக வடிக்கிறன்றது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை நாங்கள் செய்யலாம். இப்போ உதாரணமாக நான் இப்போ எப்பவுமே படித்து கொண்டிருக்கலையே சில வேளை வகுப்பில் இருந்தே கவிதைகள் எழுதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எனக்கு இருந்தது, எழுதி கொண்டு இருப்பேன். ஆனால் அதை வந்து நாங்கள் ஒரு சமுதாயத்தில் கொண்டு வந்து சமுதாய அங்கீகாரம் பெறணும்னு சொன்னால் அதை ஒரு நூலுருவாக வெளியிட்டா தான் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி வழி கிடைக்கல அது மிகப்பெரிய சவாலும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் அது எங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு நூல் உருவாக்குறேன்னு சொன்னா அது எங்களுக்கு பெரிய சவாலுங்கிற சமுதாயத்துல வந்து ஒன்று வந்து இந்த பொருளாதார பிரச்சனை, மற்றது இப்போ நாங்கள் எழுதினதை கொண்டு போய் பிரிண்ட் எடுத்து அதை ஒழுங்குபடுத்தி செய்யறது, மற்ற அப்படி என்றைக்க நிறைய பழு நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே அந்த வேலையை செய்யணும்னா செய்யலாம். இன்னொரு ஆளை கொண்டு செய்விக்கிறேன்டா அது மிகுந்த சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் அதை செய்யணும் என்று சொல்லி முயற்சி செய்துதான் ஒவ்வொரு நூலையும் வெளியிடா ஒரு பிரசவம் போலதான், அதை விட இன்னும் மேலான என்று சொல்லலாம். அதெண்டா தாய் மட்டும்தான் அதை செய்யணும், இது அப்படி இல்லை, கூட்டணியா இணைஞ்சு செய்ய வேண்டிய இருக்கிறதால அது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை விட அந்த நூலை பாரிய சிரமங்களுக்கு மத்தியில நாங்கள் அதை வெளியிட்டாலும் அது இந்த வாசிக்கிற தன்மை இப்ப எங்கிற சமுதாயத்துல மிகவும் குறைஞ்சிட்டு தானே. இப்ப என்ன சொல்றது, நவீன தொடர்பு சாதனங்களால இப்ப நூல்களுக்குரிய மதிப்பு வந்து மிகவும் குறைஞ்சிட்டு, அந்த வாசிப்பதால மனிதன் பூரணமடைகிறான் என்ற அந்த ஒரு நிலைமை குறைஞ்சிட்டு. வேற வகையில வாசிக்கிறார்கள் இல்லைன்னு இல்லை, நூல்களை வாசிக்கிறன்ற தன்மை சரியான குறைவு. அப்ப அந்த வகையில சமுதாயத்துக்கு அதுக்குரிய வரவேற்பும் மிகவும் குறைவா இருக்கு. அது ஒரு மிகுந்த மனவேதனை. தொடர்ந்து அந்த செயற்பாடை செய்யறதுக்கான ஊக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சு கொண்டுதான் போகுது. கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைமை வருது. ஏன்னு சொன்னா ஒரு வெளியீட்டு என்று சொன்னா அது வெளியீட்டு முடியும் மட்டும் அது ஒரு பெரிய ஒரு உல தாக்கமா இருக்கும், அதை வெளியிட்டு முடியும் மட்டும். அதான் ஒரு பிரச்சனை அந்த இதுல. மற்றபடி அந்த குழந்தை பிறந்த இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதே போல அந்த வெளியீடும் ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்வை கொடுக்கும். அப்ப சிரமப்பட்டு தானே நாங்க எதையும் அடையணும், அந்த வகையில எங்களோட முயற்சியை தொடரத்தான் வேணும். நிச்சயமாக எனக்கு இதுக்குள்ளேதான் இன்னும் ஒரு விடைய ஞாபகம் வருது. நீங்க இந்த போக்கு தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. இந்த போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா இருக்குன்றதா, அல்லது போனால் எழுத்தாளர்களுக்கு அது ஒரு சவால் நிறைந்த போக்காக இருக்கின்றதா? அந்த வாசிப்பதில் ஆர்வம் குறைஞ்ச தன்மை. அந்த புத்தகம் வெளியிட்ட அந்த ஒரு காலம் வந்து குறைஞ்சு கொண்டு, அந்த புத்தகம் வெளியீடு வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்றது. இலத்திரனியல் ஊடகங்கள்ன்ற தாக்கங்களினால் வந்து அந்த எழுத்து ஊடகம் வந்து சரியான ஒரு பாதிப்பு ஒன்று அடையுது, பின்னடைவு ஏற்படுகின்றது. அந்த போக்கு என்ன மாதிரி இருக்கின்றது? அந்த போக்கு எதிர்காலத்திலே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய சுயமான ஆளுமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தடைக்கல்லாத்தான் அது அமையும் என்று நான் நினைக்கிறேன். இன்னமும் இப்ப இன்னொரு ஆள் சொன்னதை நாங்கள் கேட்டு பார்த்துட்டு போற மாதிரியான ஒரு இயற்கையான ஆளுமை இருக்காது. இப்ப நான் வந்து படிப்பிக்கைகளை இப்ப பிரைமரி என்றேன்னா செகண்டரி என்றேன்னா தமிழ்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் என்றபடியா என்னிட படிக்கிற ஆர்வம் உள்ள பிள்ளைகள், அந்த கலத்திறன் உள்ள பிள்ளைகளை என்னால் இனம் காண முடியும். அநேகமா ஒரு வருஷம் படிச்சுட்டு ஒரு கவிதை எழுதக்கூடிய தகமே அந்த பிள்ளைகளுக்கு நான் ஏற்படுத்திடுவேன், ஆர்வமுள்ள பிள்ளைகளை நான் கண்டு ஏற்படுத்திடுவேன். அப்ப அப்படி என்றைக்குள்ள அவர்கள் இப்ப நாங்கள் உதாரணமா நான் விடத்தப்பிள்ள ஸ்கூல்ல இருந்து இப்ப கிட்டல தான் இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன் நான். அப்போ அந்த பிள்ளைகளை எனக்கு இந்த வாழ்த்துமல் செய்த அந்த தரைக்குலாம் அந்த பிள்ளையே என்னிட படிச்ச பிள்ளையே டீச்சர் உங்களால நான் உங்களுக்கு ஒரு கவிதை எழுதுறேன்னு சொல்லி எழுதி தரையிலே எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப சில பேர் வந்து கவிஞர்களா இருப்பினும் ஆளுமையுடையவர்களா இருப்பினும் இந்த இன்னொரு ஆளை உருவாக்குற அந்த தகுதி ஆசிரியருக்கு தானே இருக்குது தன்மை. அதனால அந்த பிள்ளைகளை ஒரு நான் படிப்பிச்ச பகுதியில நிறைய பிள்ளைகளை ஒரு கவிஞர்களா உருவாக்கின அந்த மகிழ்வு எனக்கு இருக்குது. அந்த ஒரு இதுக்கு இந்த தொழிலும் அதுக்கு ஒரு எனக்கு உதவியா இருக்குது, அந்த ஒரு சந்தோஷம். அப்படி நான் எங்கட கையில கிடைக்கிற பிள்ளைகளை வந்து சரியான வகையில உருவாக்குறதுக்கு என்னால இப்ப தனியா கற்பித்தல் மட்டுமன்று இல்லை, சரியான வகையில இப்படியான சமுதாயத்துல எழுதுற கவிதை எழுதுறதோ அப்படியான ஒரு ஆளுமையும் அந்த பிள்ளையோட வளர்க்குற. இப்போ ஒரு நிகழ்வு கொண்டு நடந்தா அதுல தலைமைத்துவம் வகிக்கிறது, இப்ப அதுல உரையாற்ற அந்த அதுக்கெல்லாம் பிள்ளைகளை சரியான வகையில வழிபடுத்துற ஒரு அந்த கிடைச்சபடியா ஓரளவுக்கு திருப்தி என்றாலும் எங்களுடைய இப்ப சமுதாயத்துல வந்து அதின் தேவை மிகவும் இருக்குது. அதை உணர்ந்து எதிர்கால மாணவர்கள் இளைய சமுதாயம் வந்து வாசிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்.
நிச்சயமாக தான் மிஸ். முழுக்க முழுக்க அது பெற்றோரை தான் சார்ந்திருக்கும். என்னதான் சொல்லுவார்கள், பிள்ளை பாடசாலையில படிக்குது, ஆசிரியர்களை நம்பித்தானே கொண்டே பாடசாலையில விட்டிருக்கிறோம் என்று சொன்னாலுமே கூட, வீட்டிலே அவர்களுக்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வீட்டிலே கொஞ்சம் படிக்கிறதுக்கோ சரி, புத்தகம் திறந்து படிக்கிறதுக்கோ சரி, அல்லது பத்திரிகைகளை வாசிப்பதற்கோ சரியான அந்த நேரத்தை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த வழிப்படுத்தல்களையும் அவர்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் தான் அவர்களை நீங்கள் கூறினது போல இந்த வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைவான் என்ற ஒரு அந்த தத்துவத்துக்கு ஏற்றால் போல வருவதற்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில மிஸ் அடுத்தது பார்த்தோம்னா இந்த எழுத்துத்துறையை பற்றி நான் கதைச்சு கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த காலத்தோட ஒப்படைக்க எழுத்துத்துறையில பெண்களின் பங்களிப்பு என்ன மாதிரியாக இருக்கின்றது? பெண் எழுத்தாளர்கள் அதிக அளவில் இருக்கிறார்களா? நூல்களை வெளியிட்டுக் கொள்கிறார்களா? எழுத்துத்துறையில மட்டுமில்லை, எல்லா துறையிலுமே பெண்களோட பங்களிப்பு மிகவும் உச்சகட்டத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம். அது மிகவும் ஒரு மகிழ்வான விஷயம். அந்த வகையில நவீன தொடர்பு சாதனங்கள் பெண்களுக்கு ஒரு சிறந்த களத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றன. இப்ப எல்லாம் புத்தகத்துல தான் எழுதி வெளியிடணும் இல்லத்தானே, முக புத்தகத்திலேயோ ஏனைய தளங்களிலேயோ அவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். எழுத்துத்துறை மட்டுமில்லை, ஏனைய துறைகளையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில அவர்களுக்கு ஒரு சிறந்த களத்தை இந்த நவீன உலகம் பெற்றுக் கொடுத்திருக்குது. அதை நாங்க பாராட்டத்தான் வேணும், பெற்றுக் கொடுத்திருக்குது. ஆனா அந்த ஒரு வாசிப்பை இப்ப ஒரு நுனிப்புல் மேயர்ன்னு சொல்லுவேன், அப்படியான ஒரு வாசிப்புக்கான ஒரு தூண்டலாத்தான் அது இருக்கே ஒழிய, இப்ப நூல்களை வாசிக்க நாங்கள் ஒரு ஆழமான ஒரு வாசிப்பை வாசிப்போம். அந்த வாசிப்புக்கான ஒரு வழிப்படுத்தல் இல்லாம போகுது என்ற ஒரு தன்மை இருக்கே ஒழிய, மற்றும்படி நவீன காலத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பெண்களை பொறுத்த மட்டில எல்லா துறையிலுமே அவர்கள் துலங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஸ்கூல்ல படிக்கல நாங்க பார்ப்போம், பிள்ளைகள் அநேகமான விஷயங்கள்ல அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் முன்னுக்கு ரெண்டு எல்லாம் செய்வார்கள். மார்க்ஸை பொறுத்து ஆம்பளை பிள்ளைகள் இல்லையண்டு இல்லை, கூட செய்வார்கள், என்னவும் முன்னுக்கு ரெண்டு செய்வார்கள், மார்க்ஸ் நல்ல மாதிரி எடுப்பார்கள். பிறகு ஒரு காலகட்டத்துல அவர்கள் கீழே போயிடுவார்கள், வேலைக்கு போகாமலோ இல்லை தங்களோட துறையை வேறு ஒரு துறையா தெரிவு செய்தோ. அந்த அறிவியல் ரீதியில அவர்கள் ஆரம்பத்துல இருக்கிற அந்த நிலையில இருந்து டப்பண்டு குறைஞ்சு கொண்டு போறார்கள். அப்படி இல்லாம அவர்கள் அந்த அதே வேகத்தோட முன்னேறி கொண்டு போய்க்க இன்னும் அந்த பெண்களோட முன்னேற்றம் மிகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பல்வேறு வகையான சுமைகளால அவர்கள் குறைச்சு கொள்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பெண்கள் அவர்கள் நீங்க சொன்னது போல ஆரம்பத்திலே இருக்கின்ற அந்த ஒரு அடைவு வீச்சு இன்னும் பல தூரத்துக்கு செல்லணும் என்று சொல்லியிருந்தீர்கள். அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? நீங்க என்னென்ன காரணங்கள் இவ்வாறு செய்தா இன்னுமே உங்களுடைய அந்த வீச்சை ஒரு சமாந்திரமாக கொண்டு போக முடியும் என்று கூறுவதற்கான காரணங்கள் என்னென்ன? தற்கால சமுதாயத்திடம் நான் எதிர்பார்த்த வகையில அந்த பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வார ஒரு 18-19 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பில் பொருளாதார ரீதியில அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறது போல தெரியுது. அதனால அவர்கள் தெரிவு செய்கிற துறைகள் அந்த அறிவு மட்டத்துக்கு அப்பால பொருளாதாரத்தை எப்படி ஈட்டிக் கொள்ளலாம் என்றது போல, உதாரணமா இப்ப வெளிநாட்டு திருமணங்கள் அல்லது இந்த ஒப்பனை பழகிற தன்மை, அது பிள்ளை வேண்டில்லை, அது அவர்கிட்ட துறைகள். அப்ப அப்படியானதற்கு கூட அவர்கள் என்ன செய்யணும், ஊக்கம் கொடுக்கிறார்கள். அதுல நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறார்கள், இருக்கணும், நல்ல ஒரு பொருளாதார உயர்கிறார்கள். ஆனால் அந்த அறிவியல் ரீதியில அந்த பொருளாதாரத்துல உள்ள அந்த ஈடுபாடு மற்ற தேவை மாதிரிதானே, அது அவர்களுக்கு கொஞ்சம் அந்த அறிவியல் ரீதியான ஒரு பின்னடைவை கொடுக்குது. அப்படி இருந்தும் பல பெண்கள் அறிவியல் ரீதியில சிறந்த ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள், இன்றும் நல்ல ஒரு நிலையில இருக்கிறார். நிச்சயமாக நீங்க கூறினது போலத்தான் மிஸ், பெண்களுடைய காலடி இல்லாத துறையே இல்லை என்று சொல்லலாம். இன்றைய காலத்தை ஒப்படைக்க எந்த துறை எடுத்துக்கொண்டாலுமே அங்கே பெண்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அது இந்த அழகு ஒப்பனை துறையாக இருக்கலாம், அல்லது கல்வித்துறை, இந்த போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில் இந்த வான்வெளியான போக்குவரத்து துறையிலேயும் அதிக அளவிலான பெண்கள் இப்போ தற்பொழுது இருக்கின்றார்கள். விஞ்ஞானிகளே ஆராய்ச்சியாளர்களிலும் கூட அதிக அளவிலான பெண் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். அது வான்வெளி சார்ந்த ஆராய்ச்சியாக இருக்கட்டும், அல்லது போனால் கடலின் கீழ் மேற்கொள்ளுகின்ற ஆராய்ச்சியாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அது ஆரம்பத்துல சொல்லுவார்கள், அந்த அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு ஒரு கருத்தொண்டு இருக்கு. ஆனா அந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து எறிந்து இன்றைய காலத்து பெண்கள் எல்லா துறையிலையுமே தங்களுடைய ஒரு அடைவு மட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற பெண்களுமே ஒரு ஆளுமை நிறைந்த பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள். எந்த ஒரு பெண்ணுக்குமே தனித்துவமான பண்புகள் இருக்கின்றது. அப்படி இந்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த சாதாரணமான அந்த ஆளுமை நிறைந்த பெண்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
அவர்கள் ஆளுமை நிறைந்த பெண்கள் தங்களுடைய ஆளுமையை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். நாளைய ஒரு சமுதாயத்திலே அந்த பெண்களுடைய ஆளுமையால் தான் இந்த சமுதாயம் ஒரு நல்ல ஒரு உயர்நிலைக்கு வருகின்றது. அதை விட சமுதாயத்தில் வந்து தனியாக பெண்கள் என்று நாங்கள் பேசாம ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் சமுதாயம். அப்ப நாங்கள் ஆண்களோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நாங்கள் கொண்டு போகும்போது இன்னும் ஒரு உச்ச பலனை அடையலாம். இப்ப என்னென்ன உதாரணமா இப்ப நாங்கள் ஒரு குடும்பம் என்று எடுத்தோம்னு சொன்னா அதுல ஒரு குழந்தையை உருவாக்குறேன்னு சொன்னா அதுல ஆணும் பெண்ணும் 2 பேருடைய பங்கும் சம அளவில் இருந்தா தான் அந்த தாய் கருவில இருக்கேக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு வந்து எப்படி தாய் மனநிலையோடு இருக்கிறாவோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை உருவாகுது. அப்ப அதுல இருந்து அது அப்படி அவர் நல்ல சந்தோஷமான மனநிலை இருக்கிறதுக்கு அவன் கணவன் காரணமா இருப்பார். அப்போ ஒரு பிள்ளைய நாங்கள் ஒரு நல்ல ஆணோ பெண்ணோ ஒரு பிள்ளையை உருவாக்குற வகையில ஒரு குடும்பத்துல தந்தையும் தாயும் மிகவும் ஒரு பாரிய பொறுப்புல இருக்கிறேன். அந்த வகையில அவர்கள் வந்து ஒன்றிணைஞ்சு தங்களுடைய முன்னேற்றத்துல ஈடுபடையக்குள்ள நாளைக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு தலைவர்களை ஒரு நல்ல ஆளுமை உள்ள பிள்ளைகளை எங்களால உருவாக்க முடியும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கிறார்கள் என்று கூறின காலம் போய் இப்ப பெண்களுக்கு நிகராக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று கூறின காலத்துலதான் வந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப பொருளாதாரம் தொடர்பாகவும் நாங்க கதைத்திருந்தோம். இன்றைய காலத்துல வந்து பெண்கள் தாங்களுமே தங்கி நிக்க கூடாது, வேறு ஒருத்தரில் வந்து தங்கி நிக்க கூடாது, நான் சொந்தமா சுயமா உழைச்சு என்னுடைய தேவையை வந்து நான் பூர்த்தி செய்யணும்ன்றதுல வந்து இப்ப சமூகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து நல்ல கரிசனை காட்டி வருகிறார்கள். அதுல தான் நீங்க அந்த அப்போது கதைக்கேகமே சொல்லியிருந்தீங்க, பொருளாதாரம் என்றதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டு பிரச்சனை காலத்தின் கட்டாயம் என்று நிச்சயமாக அதை சொல்லிக் கொள்ளலாம். அப்படியான ஒரு விடயத்தின் காரணமாக தான் பெண்கள் இந்த பொருளாதார துறையை நோக்கி செல்கிறார்கள். ஆனா அதுவுமே வந்து சரியான ஒரு விடயம் தான். நாங்கள் ஒரு தரலையும் தங்கி நிக்க கூடாது, நான் என்ற சொந்த கால நிக்கணும், கணவருடையோ அல்லது போனால் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வந்து தங்கி நிக்காம என்னுடைய சொந்த காலில் நிக்க வேண்டும் என்று நான் நினைப்பது சரியான ஒரு விடயம் தான். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் பொருத்தமான விடயம். உதாரணமா இப்ப நாங்க வெளிநாடுகள் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருப்பினும் தானே அவை என்ன செய்வினம் என்று சொன்னா தங்களோட சுய பொருளாதாரத்தையும் பார்த்து கொண்டு படிப்பையும் கவனம் செலுத்துவினம். அப்படியான ஒரு நிலைமை எங்கட பெண்கள்கிட்ட இப்ப வந்துட்டு தங்களுடைய இப்ப சில சொல்ல பெண்ணிட்ட என்னத்தை கொடுத்தாலும் அவ பல்மடங்காக பெருக்கிக் கொள்ற சக்தி அந்த பெண்ணிட்ட இருக்கு. நல்லதை கொடுத்தாலும் அது கொடுக்குற ஆக்களை பொறுத்தது என்னத்தையும் பல்மடங்கா இருக்கும். அதை குடும்பம் என்று சொன்னா சில வேலைக்கு போற ஆக்கள் தான் பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் இருக்கிற இப்ப ஹவுஸ் வைஃபா இருக்கிற அம்மாவிகள் கூட பாருங்க ஏதோ தங்களோட சுய தொழில் செய்து அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தோம்னா இப்ப நம்ம பார்த்தா அவர்கள் வந்து வெறும் சமையல் செய்யணும் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கு. மாணவர்கள் சிறு கை தொழில்கள் அதுகளில் ஈடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு குடும்பத்தை கொண்டு வரணும். அந்த வகையில பெண்கள் வந்து பொருளாதாரத்தை உயர்த்துறதுல எங்களை நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தூண்களாக இருக்கணும். அவர்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு அறிவு ரீதியாகவும் தங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருந்தா இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நிலைமையை அவர்கள் அடையலாம். நிச்சயமாக மிஸ், இந்த கருத்தை எல்லா பெண்களும் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். நன்றி மிஸ். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து எங்களுடன் கலந்து கொண்டு பல தகவல்களை அதாவது கலந்துரையாடி இருந்தோம். அதற்கும் எங்களுடைய டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்கள். நன்றி மிஸ். வணக்கம். நல்லது நேயர்களே, தொடர்ச்சியாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கலாம். அதுவரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.